சொல்லுங்க. பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியோடு முடியக்கூடிய தருவாய்க்கு வந்துவிட்டது. மக்களை எல்லாம் இந்த தொகுதி முழுவதும் நான் எல்லா கிராமத்திற்கும் சென்று விட்டேன். மிகப்பெரிய எழுச்சியாக தன்னெழுச்சியாக மக்கள் என்னை ஆதரிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நான் இங்கே அந்தந்த கிராமங்களிலே காண்கின்றேன். திமுக அரசிலே நிறைய நிறைகள் மக்கள்கிட்ட பொங்கி எழுந்து குறைகளை சொல்கிறார்கள். ஆற்று பக்கத்தில் இருந்த கிராமங்களில் கூட குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கல, போக்குவரத்து செஞ்சு கொடுக்கல, இப்படி நிறைய குறைகளை மக்கள் எங்களிடம் கூறினார்கள். எங்களுக்கு தான் ஆதரவு அளிப்போம், வாக்களிப்போம் என்கிறதை அவங்க உறுதி சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான நேரத்தில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஆளுகின்ற அரசு அதிகாலையிலே சுமார் ஒரு 8:30 மணி அளவில் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை பிரச்சாரத்துக்கு போக விடாமல், கடைசி நாள் பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுங்கிற முறையில் முதல்ல காவல்துறை வந்துச்சு. ஓட்டப்பிடாரத்தை சேர்ந்த ஆய்வாளர் வந்தார். என்னுடைய 2 வண்டியும் செக் பண்ண, பேனட்லேருந்து டிக்கியிலேருந்து டேஷ்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி முடித்தார். முடித்த பிறகு ஃப்ளைன்ஸ் கோடு வந்துச்சு. ஃப்ளைன்ஸ் கோடும் பார்த்து முடிச்சிட்டாங்க. அப்போ நான் அதுக்கு பிறகு இன்னொரு டீம் வந்துச்சு. அந்த டீம் யாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு அவங்க என்னை பிரச்சாரத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தடுத்துன்னு, என்னங்க கடைசி நாளில் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை உங்கள் வீட்டிலேருந்து பணம் இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா. பணம் என்னங்க பணம் இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டு சொல்லும்போது, இல்லை நாங்கள் அங்கே அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லி நாம் பிரச்சாரத்தை விஷயத்தமாக நாங்கள் வெளியே கிளம்பணும்னு சொன்ன உடனே அவங்க தவறான தகவலை, மாவட்ட காவல்துறைக்கு தவறான தகவலை கொடுத்து இருக்கிற அத்தனை பிளேன்ஸ் கோடு, அப்போ இன்னைக்கு திட்டம் போட்டு எல்லா பிளேன்ஸ் கோடும் இங்கே வந்துட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு, அப்போ திமுக பணம் கொடுக்கறதுக்கு இவங்க உறந்தையாக இருந்தாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா என்ன சொல்லி ஏமாற்றி நான் இன்னைக்கு பணம் கொடுங்கன்னா நான் என்னைக்கு பணம் கொடுத்து இந்த மக்கள்கிட்ட என்னைக்கு போய் சேருங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியல. நான் வாக்காளருக்கு பணம் கொடுக்கக்கூடிய மனநிலையில இல்லை. மக்களை நம்பி இருக்கேன். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு சேர்ந்த இயக்கத்துக்கே கிடையாது, எப்பவும் கிடையாது. நான் பணம் கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஒரு பணக்கார வேட்பாளர் இல்லை, ஏழை எளிய வேட்பாளர், மக்களை நம்புகிறவன், மக்களை சந்திக்கிறவன், மக்களை நம்பித்தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால பணம் கொடுக்கணும்னா அந்த பணம் போய் என்ன கொடுக்க முடியுங்கிறது சாதாரண இருக்கும். திமுக 1000 ரூபா கொடுக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு தான். இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியல. அப்போ ஒரு திட்டம் போட்டு என்னை இன்னைக்கு தடுக்கணும், இவர் வெற்றி பெற்றுவாரு, 30,000 வாக்கு மேலே வாங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு பத்திரிகை துறை மூலியமா, ஊடகத்துறை மூலியமா, உளவுத்துறை மூலியமா ஒரு ஒரு ரிப்போர்ட்டு கிடைச்ச உடனே என்னுடைய வெற்றியை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கம் கிடையாது. அதனால எனக்கு காலையில் பிரச்சாரத்துக்கு 12:30 மணி வரைக்கும் விடலை. 2 டிஎஸ்பி, ஒரு 4-5 போலீஸ் போர்ட்ஸு, அடுத்தாப்புல அனைத்து பிளேன் கோட்ஸும் இங்கே நிற்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? ஒரு பணம் கொண்டு போனால் பணத்தை பிடிக்க வேண்டியதான், இல்லை பணம் இஷ்யூ பண்ணால் பிடிக்க வேண்டியதான். எனக்கு சட்டத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. உடனே பணம் இருக்குன்னு சொல்லி உடனே சர்ச்சு வாரண்ட் வாங்கி ஐடி என் வீட்டை சர்ச் பண்ணுறாங்க. அப்போ என் வீட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய பையன் தான் வரவு செலவு பண்ணுறாரு. அவங்க வீட்டம்மா வேலை பார்க்கு, அவர் நகைகள் அடகு வைக்க, தொழில் பண்ண, ஏதாட்டும் ஒரு வேலையில் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு 27 லட்ச ரூபா சில்லறை பிடிச்சதாக அவர் முறையான ஆவணம் கொடுத்துருக்கிறார். அடுத்தாப்புல ஒரு 2 டிஎஸ்பி 2 பேர் என்னமோ பெரிய பரபரப்பாக வந்தாங்க. பரபரப்பாக வந்தவங்க டிஎஸ்பி பார்த்தோம்னா, ஏல அதை எடுன்னு சொல்லி இவங்களாம் போட்டு எடுக்கிறது நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். பணம் வீட்டுக்கு வெளியே யாரும் போடுவாங்களா? அது எங்கள் காம்பவுண்ட் கேட்டுக்கு பக்கத்தில் இருந்து உடனே இருக்காங்க. அப்போ போய் நீ எப்படி போய் சர்ச் பண்ணதுல வந்த உடனே எடுத்துக்காத வீடியோ இருக்கு. அதே மாதிரி என் வீட்டுக்குள்ளே இருந்து பணம் எடுத்த பணத்துக்கு முறையாக எடுத்திருக்கோம், முறையாக கணக்கு கொடுத்துருக்கோம். என் பையன் கணக்கு கொடுத்துருக்கோம். அப்படி நான் பிரச்சாரத்துக்கு சரி நடக்கட்டும்னு சொல்லி நான் பிரச்சாரத்துக்கு கிளம்பி புதியமுத்தூர்லேருந்து ஆரம்பித்து நான் இன்னைக்கு கோயில்பத்தில் இருந்து அப்படியே பார்த்து புதியமுத்தூர் வழியாக ஓட்டப்பிராரத்தில் என்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு பண்ணணும், தொகுதி முறை செல்லணும்னு நினச்சிருந்தேன். இன்னைக்கு அதை செல்ல விடாமல் என்னுடைய வெற்றியை தடுக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்களுக்கு பயம் கொடுத்துட்டு, ஆட்சி மாற்றம் உறுதி,
தோல்வி திமுகவுக்கு இங்க உறுதிங்கிற நிலைமையில வந்த உடனே என்ன தடுக்கணுங்கிறத போலீஸ் போர்ஸ் இவ்வளவு போலீஸ் போர்ஸ் எங்கேயுமே நம்ம பார்த்தது இல்ல. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்ல. அந்த மாரி ஒரு அராஜகமான நிலை. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. உடனடியாகவே உடனே மதுரையிலிருந்து ஐடில அந்த மண்டலத்துல இருந்து கொண்டு வந்து உடனே சர்ச் பண்ணி, உடனே நீங்க என்ன புடிச்சிட்டீங்க? அப்ப இன்னைக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு யார் பதில் சொல்லுவா? வேட்பாளருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு இந்த திமுக அரசு விட்டுருக்கு. இன்னைக்கு கனிமொழி அம்மா பேசியிருக்காங்க, வேட்பாளர் வீட்டுல ரூபாய பிடிக்கல அப்படின்னு இருக்காங்க. உங்க வேட்பாளர் தாம்மா நீங்க பூரா ரூ. 1000 உள்ள குடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன குடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? நாட்டு மக்கள் உண்மைக்கு என்னைக்கும் உண்மையை மறைக்க மாட்டாங்க. உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது. தர்மம் தான் வெல்லும். நீதி தான் வெல்லும். ரூ. 1000 யார் இந்த தொகுதியில குடுத்திருக்கா? நீங்க அடிச்சு சொல்ல முடியுமா? நாங்கெல்லாம் அதை கண்டுக்கிடல. மக்களுக்கு நீங்க குடுக்கிய. உங்களுக்கு நீங்க களவாண்டு கொள்ளையடிச்சு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க குடுக்கிய. எங்கள மாதிரி ஏழை வேட்பாளரை கொடுக்கறதுக்கு வழி இல்ல. நாங்க மக்களை வாக்க நம்பித்தான் இருக்கோம். மக்களை நம்பித்தான் இருக்கோம். அதனால எங்களால கொடுக்க முடியல. அதுவும் கொடுக்கக்கூடிய நாளும் இல்லையே. நீங்க என்ன குற்றச்சாட்டை எங்களை வைக்கிய? இந்த பணங்களை நீங்க ஒரு வாரமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது அதிகாரிகள், காவல்துறையோ, பிளேன்ஸ்கோட யாருமே கண்டுக்கிடல. நாங்களும் எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பணம் கொடுக்காங்க, பணம் கொடுக்காங்க, பணம் கொடுக்காங்கன்னு நிறைய நாள் கூப்பாடு போட்டிருக்கோம். ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு சும்மா இருந்த ஒரு வேட்பாளர் வீட்டுல பணம் இருக்குன்னு சொல்லி உடனே ஐடிவி மண்டலத்துல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து என் வீட்டை சர்ச் பண்ணி நீங்க 27 லட்ச ரூபாய் எடுத்திருக்கீங்க. 27 லட்ச ரூபாய்க்கு நான் கணக்கு கொடுத்துருக்கேன். முறையான ஆவணம் மூலமா கணக்கு கொடுத்துருக்கேன். அந்த அம்மா தவறான தகவல் சொல்லுது. உங்களை மாதிரி நாங்க எந்த ஊழலும் பண்ணலையே, கொள்ளையடிக்கலையே. எங்களை எந்த குற்றச்சாட்டு முடியும்? இந்த 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில என் மேல எந்த குற்றச்சாட்டு, எந்த கிரிமினல் வழக்கும் கிடையாது. என்னுடைய எழுத்து பக்கத்துல போன ஒரு காத்தாடி பிரச்சனையை போடக்கூடாதுன்னு சொன்னதை ஒரு காவல்துறை, இவங்க திமுக சர்க்கார்ல தான் என்ன மேல ஒரு வலியுறுத்தாங்க. இது வரைக்கும் நீங்க எங்கேயாட்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என் மேல ஒரு குற்றவியல் வழக்கு இருந்தா நான் அரசியல் விட்டு விலக தயாரா இருக்கேன். ஒரு குற்றவியல் வழக்கு இருந்தா இந்த திமுக சர்க்காரு இந்த நம்முடைய விவசாய பகுதி பூரா அழிக்கி அதை போய் அதுவும் போக தனியார் நிலங்கள்ல அத்துமீறி போறது, அரசுக்கு சொந்தமான நிலங்கள்ல அத்துமீறி போறாங்க. இதெல்லாம் நாங்க தடுத்தோம். நீங்க பாதை இல்லாம போடாதங்க, நாளைக்கு பிரச்சனை. 25 வருஷம் இருக்கிற ஒரு காத்தாடி நீங்க பாதையோட போடுங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட இதுல தான் எனக்கு ஒரு கேஸ். அதுவும் காசை கொடுத்து ஒரு கேஸை போட்டாங்க அந்த திமுக சர்க்கார். அந்த ஒரு கேஸ் தான் என்னுடைய மேல. இது வரைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில எந்த தவறுக்கும் நான் போகாதவன், என் நீதிக்கு தலைவானுங்கிறவன். புரட்சி தலைவர் வழியில வந்தவங்க, அம்மா வழியில வந்தவன் நானு. அதனால எந்த ஒரு தவறுக்கும் நாங்க துணை போகல. இது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு. என்னுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இதுக்கு நிச்சயமா மக்கள் பதில் சொல்லுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மக்கள் நிச்சயமா என்னை ஏகப்பட்ட வித்தியாசத்துல ஒரு 30,000 38,000 வாக்கு வித்தியாசத்துல என்ன நிச்சயமா வெற்றி பெற வைப்பாங்கங்கிற நான் மிகப்பெரிய நம்பிக்கையில இருக்கேன். எனக்கு மக்கள் நீதி வழங்குவாங்க அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். அதாவது தேர்தல் அலுவலர், காவல்துறை மேல நீங்க குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. ஆனா கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டுல முழுக்க முழுக்க பணம் இருந்துச்சு, ஆனா தேர்தல் எடுக்கல, பணத்தை எதுவுமே எடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க கனிமொழி. இதுக்கு என்ன சொல்றீங்க? என் வீட்டுல பணம் இருந்துச்சுன்னு கனிமொழி அம்மாவுக்கு எப்படி தெரியும்? கனிமொழி அம்மாவுக்கு எப்படி தெரியும்? என் வீட்டுல பணம் இருக்கு அப்படின்னு கனிமொழி அம்மாவுக்கு தெரியறதுக்கு என்ன காமிச்சிருக்கு? கனிமொழி அம்மா அப்ப எனக்கு பணம் கொடுத்தாங்களா? இல்ல அந்த அம்மாட்ட நான் வாங்கினேனா? இல்ல எப்படின்னு கேட்கேன். கனிமொழி அம்மாவுக்கு என் வீட்டுல இருக்கிற பணம் எப்படி தெரியும்? முழுக்க முழுக்க காவல்துறை அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. உடனடியே ரைடு வைப்பாங்களா? ஒரு பிளைன்ஸ் கோடு பணம் கொண்டு போனா பிடிப்பாங்க. இதுதானே வாக்காள ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல கொண்டு போனா பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதுதானே சட்டம். 50,000 ரூபாய்க்கு மேல கொண்டு போன பணத்தை பிடிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு, பிடிக்கலாம். ஆனா ஒருத்தர் வீட்டுல இருக்குன்னு சொல்லி ஒரு மிக 100 போலீஸ் இருக்கும் என் வீட்டை சுத்தி, 100 காவல்துறை இருக்கும். அப்ப காவல்துறை உங்களால இன்னைக்கு இருக்கிற இந்த மதுவிலக்கு, கள்ளத்தனமா மதுவிலக்கு உங்க கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க விற்காங்களா, அதை தடுக்க முடியுதா? கஞ்சாவை தடுக்க முடியுதா? ஒரு வேட்பாளர் வீட்டுல ரூபாய் இருக்குன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா இல்லாம ஒரு தகவலை யாரோ ஒருத்தன் போன் பண்ண, யாரோ ஒருத்தன் சொல்லுதான்னு கனிமொழி ஒரு எம்பி தவறான தகவலை மேடையில பேசலாமா? அந்த அம்மாவுக்கு அப்ப அந்த அம்மாவுக்கு என்ன குற்றச்சாட்டு நாங்க சொல்றது, பதில் சொல்றது? நாங்க இளம் உதவிகள் இருக்க மாட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சு.
அப்ப நீங்க வந்து கடையை அடைச்சிருவீங்களா? சாராய கடையை அடைக்கலையா? எப்படி நீங்க என்ன திட்டத்தை கொடுத்துட்டீங்க சொல்லுங்க. நீங்க எம்பியா இருக்கீங்க, நீங்க முதல்ல யாருன்னே தெரியல, மாத்தி மாத்தி உங்களை பேசிக்கிடுதீங்க, நீங்களே பேசிக்கிடுதீங்க. உங்களுக்கு இருக்கு. நாங்களும் உங்களை மாதிரி ஊழல்வாதி கிடையாது. நீங்க 2G விக்ரம் ஊழல்ல மிகப்பெரிய ஊழல்ல நீங்க பெரிய குற்றவாளி. நாங்க உங்களை மாதிரி குற்றவாளி இல்லை. நாங்க கிரிமினல் வழக்குல உள்ளவங்க இல்லை. நாங்க அன்றாடங்காட்சிகள் பொதுமக்களோட இருக்கோம், மக்களோட மக்களை, ஏழை எளிய மக்களோட இருக்கிறவங்க. உங்களை மாதிரி கொள்ளையடிச்சு உட்கார்ந்து நாங்க சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கல. எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. அது தவறான தகவலை ஒரு ஒரு உறுப்பினர், ஒரு எம்பி பேசுறது வந்து எந்த வகையில நியாயம்? ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வந்து சொல்றது வந்து நியாயமா? சொல்லுங்க. அப்போ அது வந்து அதுவும் போக ஒரு வீட்டுல வேட்பாளர் வீட்டுல ரூபா இருக்குன்னு காவல்துறை ஓடி வந்துடும், பிளைன்ஸ் போர்டு வந்துடும், எல்லா டிஎஸ்பில இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. உடனே வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்து எடுக்க முடியுமா? சரி, இப்ப எடுக்கல, பணம் எடுக்கல, இதுக்கு யார் இந்த அம்மா என்ன பதில் சொல்றது? இதுக்கு என்னுடைய மன உளைச்சலுக்கு யார் காரணம்? என்னுடைய மன உளைச்சலுக்கு யார் காரணம்? என்னுடைய மன உளைச்சலுக்கு பதில் சொல்லக்கூடிய யார் நபர்? அதிகாரி பதில் சொல்லுவாங்களா? அதிகாரியை தூண்டி விட்ட அரசியல்வாதி திமுக அரசு பதில் சொல்லுமா? இல்ல கனிமொழி அம்மா பதில் சொல்லுமா? இல்ல கீதா அம்மா பதில் சொல்லுமா? இல்ல இந்த மந்திரியா இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் பதில் சொல்லுவாரா? திமுக தோத்து போகுங்கிற பயத்துல, இவங்களுடைய தன்பயத்துல இவங்க வந்து நம்ம எப்படியும் ஏமாத்தியாட்டி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து இந்த மாதிரி தவறான தகவலை மக்கள்கிட்ட பரப்பி எங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கையை, ஒரு நன்னம்பிக்கை, நன்மதிப்பை குறைக்கும் வகையில இவங்க செயல்பட்டு இருக்காங்கிற குற்றச்சாட்டு தான் என்னுடைய. வெற்றியை தடுப்பதற்குண்டான சரின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? உண்மைதான். கடைசி நேரங்கள்ல வந்து எப்படி ஒரு வாக்காளருக்கு வந்து பணம், நீங்க பத்திரிகை துறை நண்பர்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண், நீங்க ஜனநாயகத்தின் 4வது தூண், நீங்க நாட்டு நடப்பெல்லாம் கொண்டு செல்லக்கூடியவர்கள். அப்போ என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நாங்க யாருக்காட்டும் பணம் கொடுத்திருந்து அது இது பண்ணா என்ன நடவடிக்கைனாலும் நாங்க கட்டுப்படுறதுக்கு தயாரா இருக்கோம். நாங்க யாருக்காட்டும் வாக்காளர் கொண்டு பணம் கொடுத்துருக்கோமா? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு உங்களுடைய பணங்கள் எத்தனை இடத்துல பிடிபட்டிருக்கு இந்த தொகுதியில? நீங்க வேட்பாளருடைய நன்மதிப்பை, அவர் உள்ளூர்காரரு, நீங்க போட்டிருக்க வேட்பாளருடைய வெளியூர் வேட்பாளர், இங்க நிக்கிற வேட்பாளர் நான் ஒருத்தன் தான் உள்ளூர் வேட்பாளர், எளிய வேட்பாளர், மக்களோட பழகக்கூடியவர், மக்களுடைய தேவைகளை குறைகளை தெரிந்தவன். 40 வருஷம் அரசியல் இருக்க, மக்களுடைய தேவைகளை குறைகளை நிறைகளை தெரிந்தவன், அவங்களோட ஒன்றியது போய்கிட்டே இருக்கிறவன். அதனால அவங்க மக்கள் என்ன விரும்புதாங்க, இவரை எப்படி ஜெயிக்க வச்சிருவாங்க, ஏகப்பட்ட வாக்கு வித்தியாசத்துல அசிங்கமா போயிருமே, நம்ம கௌரவ குறைச்சல் ஆயிருமே அப்படிங்கிற ஒரு எம்பி இருக்கும், அது ஒரு துணை பொதுச் செயலாளர், 2 மந்திரி இருக்கும், நமக்கு அவமானம் ஆயிருமே அப்படிங்கிறது நினைக்காங்க. மக்கள் எழுச்சி விட்டாங்க. அவங்க திருப்பி ஆட்சிக்கு வர போறதில்லை, திமுக ஆட்சிக்கு வர போறதில்லை. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் தலைமையில் தான் ஆட்சி அமைய போகுது. அம்மா ஆட்சி தான் அமைய போகுது. அண்ணன் மக்கள் செல்வர் தினகரன் அவர்கள் ஆதரவோடும், பிஜேபியோட ஆதரவோடும், கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடும் எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர். அதிமுகவுடைய ஆட்சி அமைய போகுது, அம்மா ஆட்சி அமைய போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி.